கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு கடைசியில் ராசி வரை சஞ்சாரம் செய்கிறார். சூப்பருங்க. அதாவது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம், செவ்வாயும் சந்திரனும் இணைவு கடைசி நாட்களில் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. காரிய சித்தி கண்டிப்பாக உண்டாகும். மற்றபடி வீடு வாங்க, மனை வாங்க, தோட்ட துறவு வாங்க, ஏன் 2 வீலர் விற்றுட்டு 4 வீலர் வாங்க, இல்லை பழைய 2 வீலரை விற்றுட்டு புது 2 வீலர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையப் போகிறது. எதிரிகள் ஓடி ஒழியப் போகிறார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரை ராகுவை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்து ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் எவ்வளோதான் கடன் வாங்கினாலும் எந்த வருமானம் செலவு அதிகமாக இருந்த போதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி சுமூகமாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் உச்ச நிலையில் இருப்பதால் தொட்டது தொடங்க போகிறது. இளைய சகோதரம் மூத்த சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கப் போகிறது. தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம்.